ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இந்த செஷன்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிசேட்ல ஆப்டிடியூட் ரீசனிங்ல என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்காங்க, எப்படி நம்ம சப் டாபிக் பிரிக்கிறது, அதன் பிறகு கடைசி ஒரு 10 வருஷத்துல எப்படி சிசேட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டாபிக்ல அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? அதன் பிறகு இப்ப அடுத்ததா ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஆல்ரெடி நான் சிசேட் கிளாஸ்லாம் படிச்சிருக்கேன், நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அது தேவையில்லை. அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே தானே? வாங்க பேஜுக்குள்ள என்ட்ரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்மா, அதாவது சிசேட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நமக்கு பிரிலிம்ஸ்ல GS1 அண்ட் GS2ன்னு சொல்லுவாங்க. அதுல சிசேட் வந்து பாத்தீங்கன்னா GS2ல வந்திருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்ட் தானே? மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க்ஸ். மதியம் 2 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதாவது 2:30 இருந்து 4:30 PM வரைக்கும் எக்ஸாம்ஸ் நமக்கு நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க். ஓவராலா 200 மார்க் கொடுப்பாங்க. நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதினாலும் 1/3 வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. அந்த 1/3 எப்படி சொல்லுவாங்க? 2.53 டிவிஷன் பண்ணீங்கன்னா 0.83 வருவாங்க. நான் சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணல, அதுக்கெல்லாம் மார்க்லாம் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுதா? இதுதான் அவன் கொடுத்தது. அதன் பிறகு அவன் வந்து ஒரிஜினலா ஒரு சிலபஸ் கொடுத்திருப்பான் இல்லையா, அதை பார்க்கலாமா? சோ இதுதான் யூபிஎஸ்சி நமக்கு கொடுத்த சிலபஸ். அதாவது காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதன் பிறகு வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங், அதன் பிறகு டெசிஷன் மேக்கிங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரிசி. இது எல்லாமே கிளாஸ் 10 லெவல்ல நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதாங்க, இது அவங்க கொடுத்த சிலபஸ். அதன் பிறகு இதுக்குள்ள என்னென்னலாம் வருதுன்றத சப் டாபிக்கா நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸ், அதாவது ஃப்ரம் 2011 இருந்து 2024 வரைக்கும் அவன் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஃபோக்கஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு அதை உங்க நோட்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானுங்க? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? பாருங்க, இதுதாமா கடைசி, அதாவது ஃப்ரம் 2011 இருந்து 2024 வரைக்கும் யூபிசியில டாபிக் வைஸா கேட்டிருக்காங்க. அதை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், டெசிஷன் மேக்கிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ். பாருங்களேன், அப்படியே 2011 இருந்து கிராஜுவலா ஆப்டிடியூட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். அதே மாதிரி ரீசனிங் பாருங்க, டெசிஷன் மேக்கிங் பாருங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பாருங்க. அதுல இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், டெசிஷன் மேக்கிங் எல்லாம் பாருங்க, கடைசி ஒரு 6-7 வருஷத்துல ரோலே இல்லாமலே இருக்காங்க பாருங்களேன். ஸோ அப்போ அதெல்லாம் தெளிவா பார்த்துக்கணும். ஆப்டிடியூட்லாம் பாருங்களேன், 2024ல மொத்தமா 38 ஆப்டிடியூடு கொஷின், 16 ரீசனிங் கொஷின், 26 காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன்லாம் பாருங்க, கடைசி ஒரு 5 இயர்ஸா ஒரு கன்சிஸ்டன்சியா தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான். பட் ஆப்டிடியூடு தான் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆப்டிடியூடும் ரீசனிங் பாருங்க, ஃபிளக்சுவேஷன்ஸாவே இருக்காங்க. அப்படிலாம் பார்த்துக்கணும் நீங்க. இப்போ இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்க நான் சப் டாபிக்கா பிரிச்சு கொடுக்க போறேன். புரிஞ்சுதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்டிடியூட் சிலபஸ். அதுல நம்பர் சிஸ்டம்னு ஒருத்தங்க இருக்காங்க. நம்பர் ஆப்டிடியூட்ல நிறைய டாபிக் இருக்காங்க. அதுல நம்பர் சிஸ்டம்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. இவ்வளோ குட்டி குட்டி டாபிக் இந்த நம்பர் சிஸ்டம்ல வருவாங்க. டைப்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னா, அதுலயும் நிறைய டைப் இருக்காங்க. நேச்சுரல் நம்பர் இருக்காங்க, ரியல் நம்பர் இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வருவாங்க டைப்ஸ் ஆஃப் நம்பர்ல. அதன் பிறகு இன்டிஜர்ஸ் படிப்பீங்க, ரேஷனல் நம்பர்ஸ் படிப்பீங்க. ரேஷனல்லயே ரேஷனல், இரேஷனல் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல் படிப்பீங்க. அதன் பிறகு சிம்பிள்ஸ் அண்ட் நொட்டேஷன்ஸ், பிரைம் நம்பர்ஸ் படிப்பீங்க. ஃபிராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேங்களா? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அதன் பிறகு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லிட்டு நிறைய குட்டி 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 டைப்பா படிப்பீங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் டெசிமல், நார்மலா டெசிமல்ஸ் வருவாங்க. அதுல ரெக்கரிங் டெசிமல், நான் ரெக்கரிங் டெசிமல் சொல்லிட்டு அதிக அளவு ரோல் பிளே பண்ணுவாங்கம்மா. இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே அவ்வளோ விஷயங்கள். சரிங்களா? அதன் பிறகு ஃபர்தரா நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க படிப்பீங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிப்பீங்க வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ் ரிலேட்டடா. அப்போ நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ். அதன் பிறகு பாருங்களேன் என்ன இருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஃபேக்டாஸ்,
சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கண்டிப்பா நம்ம படிப்போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரி இயர் மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க. ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ படிப்போம். ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ்னா ஜஸ்ட் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அது படிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி லாஜிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றத படிப்போம். ரிமைண்டர் தேரம்ஸ் படிப்போம். யூனிட் டிஜிட்ஸ் கான்செப்ட்ஸ் படிப்போம். டிஜிட்ஸ் கவுண்டிங் படிப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் பிளேசிங்ன்றத படிப்போம். ஸ்வாட்ஸ் அண்ட் டிசஸ் படிப்போம். இவ்வளோ சப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே படிப்போம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நம்பர் சிஸ்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நம்பர் சிஸ்டம் ஒரு டாபிக்ல இருந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா 2024ல ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 38 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா 2024 ஆப்டிடியூட்ல. அதுல இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்தே உங்களுக்கு 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்ப பாத்துக்கோங்க வெயிட்டேஜ். ஒரு டாபிக் ஒட்டு மொத்தமா ஆப்டிடியூட் ரூல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபுல்லா பேசிக் தான், கஷ்டம்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சு படிச்சா சம் ஈஸி. அதே மாதிரி அவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்பர் சிஸ்டம்ல. இப்ப இது ஓகேவா? இதை தாண்டி ஆப்டிடியூட்ல இன்னும் ஒரு 10 டாபிக் கிட்ட இருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப். நான் இங்க எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கனோ அதே ஆர்டர்ல தான் நீங்க சிசேட்ல ஆப்டிடியூட் படிக்கணும். அப்பதான் அழகா லிங்க் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு இப்ப நீங்க ஏதாச்சும் சிசேட்டுக்கு ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்க, அவன் கொடுத்துருக்க ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஓகே. அப்போ அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப். அதன் பிறகு இந்த ஒயிட் கலர்ல ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படியே சர்க்கிள் பண்ணிருக்க பாருங்களேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸும் பர்சன்டேஜும் ஆப்டிடியூட்ல 2 கண்கள் மாதிரி. அவங்க தாங்க ஒட்டுமொத்த ஆப்டிடியூடையும் ரூல் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு தெளிவா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவா படிக்கணும். அதன் பிறகு பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் லாஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதன் பிறகு இந்த டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் சிஸ்டம் ஒரு ஃபேமிலி மாதிரி. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கும் ட்ரெயின் போர்ட்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆவரேஜும் அலிகேஷன் மிக்சரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏரியா அண்ட் வேல்யூம், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ட் ப்ராபபிலிட்டி சேம். அவங்க குரூப் ஆஃப் ஃபேமிலி. ஃபைனலா டேபிள் சார்ட், பை சார்ட், பார் சார்ட்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதாங்க ஆப்டிடியூட் சிலபஸ். இவ்வளவுதான் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சிக்கு. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சரியா? இப்போ ஆப்டிடியூட் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ரீசனிங்க்கும் கொஞ்சம் இருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க. இவ்வளவுதாங்க ரீசனிங். ஒரே பேஜ்ல ரீசனிங் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன். பாருங்க. இப்போ ரீசனிங் வரும் பொழுது லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் கேரக்டர், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் பசில்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இவங்க எல்லாரையும் அந்த ப்ளூ கலர் கூட எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி, ஒரே ஃபேமிலிக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். புரிஞ்சுதுங்களா? அதன் பிறகு நான் வெர்பல் ரீசனிங், வாட்டர் அண்ட் மிரர் இமேஜஸ், கியூப்ஸ் அண்ட் டைசஸ், டைரக்ஷன்ஸ், கிளாக்ஸ், கேலண்டர், பிளட் ரிலேஷன், ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லாஜிக்கல் வென் டயக்ராம், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்குக்கும் இன்னொரு டாபிக்குக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. அதனால நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் படிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? லிங்கே இருக்காது. இப்போ டைரக்ஷனுக்கும் கியூப்ஸ் அண்ட் டைசஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் கிளாக்குக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ நீங்க இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரீசனிங்ல இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டன் தானே? இவ்வளவுதாமா ஒட்டுமொத்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சிலபஸ் யூபிஎஸ்சிக்கு. இதுல ஃபர்தரா என்னன்னா வச்சுக்கோங்களேன், சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நல்லா பாருங்களேன், நல்லா பாருங்க என்ன சொல்றேன்னு சொல்லிட்டுன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சார், நான் இப்போ ஒட்டுமொத்த சிசெட் எப்படி பிடிக்கலாம்? ஆப்டிடியூட், ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சார், எனக்கு வந்து ஆப்டிடியூடு சுத்தமா வராது சார். அதனால நான் ஆப்டிடியூட விட்டுட்டு ரீசனிங்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா கூடாது. சில பேர், சார் எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது சார், அதனால நான் ஆர்சியை விட்டுட்டு ரீசனிங்கும் ஆப்டிடியூட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டா நோ. இன்னும் சில பேரு, சார் நான் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்றேன், அதன் பிறகு ஆர்சியும் ஃபோக்கஸ் பண்றேன், ஆப்டிடியூட்ல பிஓகே மட்டும் பாத்துக்கிறேன். நோ. 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவன் எந்த டைம் எப்படி வெயிட்டேஜ் வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அதனால அதே மாதிரி இப்ப ஆப்டிடியூடு படிக்கிறீங்க, ரீசனிங் படிக்கிறீங்கன்னா சில டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். சரியா? இவ்வளவுதான் சிலபஸ். நான் சொல்லிட்டேன்.
இது நீங்க தேடி 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 படிக்கிறதா இருந்தா படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாம எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. யார்கிட்ட படிச்சோன்றது முக்கியம் கிடையாது. நாம டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். நான் எங்க வீக்கா இருக்கனோ, அந்த வீக் ஏரியாவ கண்டுபிடிச்சு நான் போய் என்ன ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளியர் பண்ணணும்னா, நீங்க மட்டும் தான் உழைக்கணும். உங்களுக்காக வேற யாரும் உழைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? அத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேற என்ன நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ சிசேட்க்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, டெலகிராம்ல சிசேட் அறிவுன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 6000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிசேட்க்கு பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஆப்டிட்யூட் ரீசனிங்க்கு வேணும்னா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா விட்டுருங்க. புரிஞ்சுதா? நல்லா படிங்க. டாபிக்க செக்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. நேரத்த முறையா வகுத்து ஓகேவா? சோ படிங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்கம்மா. மிக்க நன்றி.